மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால உயிரணுக்கள் குறைவு ஏற்பட்டு ஆண்மை குறைவு. இது ஒண்ணு. அதை நிறுத்தின அப்புறமா கவுண்டிங் கீஸ் ஆயிடுச்சு. குழந்தையும் பிறந்ததுக்கு இனிமேலும் மாட்டுக்கறி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி எனக்கு திட்டம் இருக்கு. அது விலை கம்மி ஆட்டுக்கறியோட கம்பேர் பண்ணா ஓகே. அதனால ஏதோ ஒண்ணு சாப்பிடணும், சாப்பிடவே கூடாது. மாட்டுக்கறியை சாப்பிடவே கூடாது. இது உண்மையா? மற்ற இறைச்சிகளுக்கு இல்லாத பல விசேஷங்கள் மாட்டு இறைச்சிக்கு உண்டு. இவற்றில் இருக்கும் கனிமங்களான ஜிங்க், B12, அயன், செலினியம் போன்றவை ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் என்ற விந்தணு உற்பத்தியாகும் செயல்முறைக்கு உதவும். விரைப்பந்துகளில் உற்பத்தியாகும் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அளவினையும் அதிகரிக்கும். ஆட்டிறைச்சியை காட்டிலும் மாட்டிறைச்சியில் சாச்சுரேட்டட் ஃபேட் குறைவாக இருப்பதனால் இதய ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பானது. மாட்டிறைச்சியில் கார்னெட்டின் என்ற சக்தி வாய்ந்த ஒரு ஊட்டச்சத்து உள்ளது. இதுவோ விந்தணுவில் ஏற்படும் பாதிப்பான ஆக்சிடேட்டிவ் டேமேஜில் இருந்து காக்கும். விந்தணுவிற்கு நீந்தி செல்லும் சக்தியினை அளித்து வலுவூட்டும். கோழிக்கறி மற்றும் மீன்களை ஒப்பீடு செய்வோமானால் மாட்டிறைச்சியில் இந்த ஊட்டச்சத்து சுமார் 10 மடங்கு மிகுதியாக இருக்கும். எனவே நீங்கள் மாட்டிறைச்சியை உண்பவராக இருந்தால் ஐயப்பட வேண்டாம். வாரத்திற்கு 2 to 3 முறை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கொழுப்பினை கழித்து கரியினை மட்டும் உண்ணுதல் உத்தமம். நன்றி.